ஜெகதீஸ்வரன் ரொம்ப ஜாலியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த டிபேட். இதுவரை ரொம்ப ராகிங் பண்றீங்க இல்ல இது. ஆனா பெருமாள்மணியோட ஒரு அலைன்மெண்ட்டை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. திமுக அதிமுக நம்ம எம்ஜிஆர் காலத்தை நான் பார்த்ததில்லை, நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு திரை பிம்பத்துக்கு அவங்க மேல போய் அப்படியே விழுறாங்க. நீங்க ஒரு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி அப்படி கையை காமிச்ச உடனே அலையாக மக்கள் வந்து அவர் மேல வந்து விழுறாங்க இல்லையா? அந்த அன்பை நீங்க ஒரு காலத்திலும் நிராகரிக்க முடியாது. அந்த அன்புக்கு பெருமாள்மணி ஒரு பேர் வைக்கிறார், அது பொலிட்டிக்கல் கரிஷ்மான்னு. அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறாங்க. நீங்க அது மாறாத நம்புறீங்களா ஜெகதீஷ்? இல்லங்க, நான் என்னுடைய எல்லா விவாதங்களையும் நான் சொல்றது அது வாக்குகளாக மாறும். விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறும். நிச்சயமாக ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் வரும். நீங்க வளைச்சு கேட்டீங்க பெருமாள்மணிட்ட, சிம்பிளான ஆன்சர், விஜய் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாற்று கீற்று இதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் கதை, அதெல்லாம் உண்மையான கதை. ஏன்னா இந்த மாற்றம்னு சொல்றவங்கள்ட்ட உங்களுடைய தொகுதியில இருக்கிற எம்எல்ஏ பேர் சொன்னா தெரியாது, எந்த கட்சி வந்து ஜெயிச்சதுன்னு கூட தெரியாது. ஆனா மாற்றுக்கான அந்த வாக்கள் விஜய் எனக்கு பிடிச்சி சிம்பிளா, அது வந்து என் வீட்டுல இருந்து நான் சொல்றேன், எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, நான் விஜய்க்கு ஓட்டளிக்கிறேன். அது விஜய் அண்ணான்னு சொல்லலாம், விஜய் தம்பின்னு சொல்லலாம், விஜய் தாத்தான்னு சொல்லலாம், விஜய் மாமான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பேர் சொல்லலாம். ஆனா விஜய் என்ன வேணாலும் சொல்லலாம், விஜய் பிடிச்சிருக்கு நீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அன்பா இருக்காங்க. இப்போ ஒரு பையன் வந்து நான் கழுத்தை அறுத்துக்குவேன், நான் வந்து இப்படியே சொன்ன கழுத்தை அறுத்துக்குவேன், எங்க அண்ணன் வந்து குடும்பத்தை காப்பாத்துவாரு, இதை நான் மனப்பிறழ்வுன்னு சொல்லுவேன். இதை நான் வந்து இது அதீத அன்பு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லா தலைவர்களுக்கும் உண்டு இல்ல, அது எல்லா உண்டு இல்ல. இல்ல அதாவது நீங்க மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு தலைவர் மேல அன்பு இருந்தா கூட அவங்க சொல்லி திருத்துவாங்க, இல்லாட்டி உண்மையிலேயே கூட அந்த குடும்பத்தை காப்பாத்துவாங்க. விஜய் வந்து தன்னுடைய கூட்டத்திற்கு வந்து இறந்து போனவர்களையே அவர் வந்து சந்திக்க மாட்டாரு, அவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்க மாட்டாரு, அப்படிதான் அவர் இருக்காரு. இந்த அதீத அன்புக்கு உண்மையிலேயே அவர் வந்து பொருத்தமானவரான்னு கேட்டீங்கன்னா அதுவே இல்லை, அது போக குறைஞ்சிருந்தா நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. நீங்க இப்ப இந்த டாபிக் உள்ள யாருடைய வாக்குல அதிகமா பிரிப்பார், நான் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா விஜய் நிற்கிற 2 தொகுதியில எடுத்துக்கலாமே. இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல நிற்கிறார். நீங்க வந்து போன வாட்டி பெரம்பூர்ல திமுக ஆர்டி சேகர் பெற்ற வாக்கள் 52% மேற்பட்ட வாக்கள். இந்த முறை நீங்க விஜய்க்கும் நான் வந்து டைட் ஃபைட் போகும் நான் நினைக்கிறேன். பெரம்பூர்ல வந்து இன்னுமே விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லிட முடியாது, டைட் ஃபைட் போகும்னு நினைக்கிறேன். டைட் ஃபைட் போகுது அப்படின்னா இப்ப ஆர்டி சேகர் 40% எடுத்துட்டார் அப்படின்னா விஜயும் அந்த 40% நோக்கி வரணும். இப்ப போன வாட்டி அதிமுக நின்ன பெருந்தலைவர் காமராஜர் கட்சி சார்பான என்ஆர் தனபாலன் கிட்டத்தட்ட 25% வாக்களை பெற்றார். இந்த வாட்டி திலகபாமா நிக்கிறாங்க. அப்ப அந்த 25ங்கிறது 15 ஆகி திலகபாமா டெபாசிட் இழந்தாதான் விஜயால அந்த 2வது இடத்திற்கோ இல்ல முதலிடத்திற்கோ வர முடியும். அப்ப யாருடைய வாக்குகளை அவர் இந்த இடத்துல பெறுகிறான்னு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணி, அடுத்து பாமக, ஸ்ட்ரைட்டா சொன்னா பாமக. சரி, இந்த பக்கம் வரலாம், நீங்க திருச்சி கிழக்குக்கு வரலாம். போன வாட்டி இனிகோ எதிராஜ் அவர்கள் பெற்ற வாக்கள் என்பது 52%, வெள்ளமண்டி நடராஜர் பெற்ற வாக்கள் வந்து 25%. இந்த இங்கே வந்து ரொம்ப க்ளோஸா வராரு, எனக்கு வருவாருன்னு நம்பிக்கை இல்லை, பட் க்ளோஸா வராருன்னு சொன்னீங்கன்னா கூட 2வது இடம் வராருன்னு சொன்னீங்க கூட இந்த இடத்தில் அவர் ஸ்ட்ரைட்டா வெள்ளமண்டி நடராஜர் அதிமுக இந்த வாட்டி ராஜசேகர் நிற்கிறார் இல்லையா, ராஜசேகரோட வாக்களை குறி வச்சு அவருடைய வாக்கு, ஏன்னா இனிகோ எதிராஜுக்கு நீங்க நான் ஒரு 40% இனிமே இருக்கும் நான் நம்புறேன். நீங்க வந்து அவர் வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கிற தொகுதி, நீங்க வந்து கிறிஸ்தவ நல்ல இயக்கம் அவர் நடத்திட்டு இருந்தாரு, அதுல வந்து யாருக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அதுல இருந்து அவர் அந்த வாக்களை பெறுவார் நினைக்கிறேன். அது இல்லாம திமுக இந்த எல்லாவற்றையும் அதிமுக எடுக்கிறீங்க, அந்த பக்கம் திமுக இருக்கிறாங்க. வாக்கள் எடுக்கிறேங்க. நீங்க வந்து இப்ப வெள்ளமணி நடராஜன் வாக்கள் மற்ற வாக்கள் எடுப்பார். நீங்க நாம் தமிழர் கூட எனக்கு அதுல வந்து பெரிய உடன்பாடு இல்லை. முழுக்க அப்படியே நாம் தமிழர் வந்து இவ்வளவு கரைஞ்சிரும் அப்படிங்கிற உடன்பாடு இல்லை. ஏன்னா சீமான் வந்து விஜய டைரக்டா குறி வச்சு அடிக்கிறதுக்கான காரணம், நீங்க போன முறை வாக்களித்தவர்கள் நீங்க வந்து உண்மையில தமிழ் தேசியம் இல்ல வந்து ஒரு அரசியல் புரிதலோட இருந்தா நீங்க எனக்கே தொடர்ச்சியா வாக்களிங்க. அரசியல் புரிதலற்ற கூட்டமாக, அரசியல் மயப்படுத்தாத கூட்டமாக இருந்தா நீங்க விஜய்க்கு வாக்களிங்க அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியா குறி வச்சுட்டு இருக்கான்னு பாக்குறேன். அதுல இல்ல அதிமுக வாக்கு, ஏன்னா இன்னைக்கு அதிமுக இந்த பல சர்வேஸ் வருதுன்னு சொல்ல போனா 24% வரைக்கும் கொடுக்குற சர்வேஸ் வந்ததுன்னு சொல்றது அவர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஆதர்ச தலைவர்கள் இருந்து வர அதிமுக வாக்களை அவர் பெறுகிறார், திமுக வாக்களை பெறுகிறார், இல்லைன்னு சொல்லல. யாருடைய வாக்கள் அதிகம், ஆன்டி இன்கம்பன்சி வாக்கள் உடையும். அது வந்து அதிமுகவிற்கோ இல்ல பாஜக கூட்டணிக்கோ நேரடியாக போக வேண்டிய வாக்கள் விஜய்க்கு போகும். அதனால ஒட்டுமொத்தமாக பலன் பெறுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் திமுக பலன் பெறுவது நான் பார்க்கின்றேன். நீங்க அதிமுக வாக்களை அதிகமா நீ கட்சியாக கோரா அதிமுக போயிருக்க வேண்டிய வாக்குகளை விஜய் எடுக்கிறார், திமுக போக வேண்டிய சில வாக்குகளையும் எடுக்கிறார், நாம் தமிழர் போக வேண்டிய வாக்கள், பாஜக போக வேண்டிய வாக்கள், பாமக போக வேண்டிய வாக்கள், இதெல்லாம் நடக்கும். நீங்க இந்த தேர்தல் முடிந்த பிறகு நீங்க பாஜக பழையபடி நீங்க வந்து 3% கட்சியாக மாறிவிடும். நீங்க கிட்டத்தட்ட 11% கட்சி என்பது 3% கட்சியாக மாறும். அதுல ஒரு பெரும்பான்மையா இருக்கிற ஒண்ணு, அது காரணம் நீங்க அதிமுக ரொம்ப குறைவான சீட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு காரணமாக இருந்தாலும் விஜய் அந்த வாக்களை எடுத்துக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நீங்க ஓவராலா இப்படிதான் இருக்கும் நான் எதிர்பார்க்கின்றேன். இன்னொன்னு நீங்க நான் வந்து இப்போ சிறுபான்மையினர் சொன்னார், 4 சமூகத்துல சிறுபான்மையினர், நான் வந்து அப்படி அவங்களை மதிப்பிடல. ஏன்னா இன்னைக்கு நீங்க நான் சிஎஸ்ஐ சர்ச்சஸ்ல இருந்து நிறைய நோட்டீஸ் வரத பார்க்கிறேன். அவங்க ஓப்பனா எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து எங்களை சிறுமப்படுத்துறீங்க, விஜய் கூட எங்களை தொடர்புபடுத்தி விஜய்க்கு நாங்கள் வாக்களிப்போம், எந்த விதமான அரசியலும் செய்யாத, எந்த விஷயத்துக்கும் நிலைப்பாடு எடுக்காத,
எதற்கும் கருத்து சொல்லாத விஜய் கூட எங்களை தொடர்படுத்தி நீங்க போற போக்குல எல்லாரும் சிறுபான்மையினருக்கு வாக்களிச்சிருவாரு, கிறிஸ்தவர்களுக்கு அவர் கிறிஸ்தவருங்கிற அவர் அடையாளப்படுத்துற காரணத்தால கிறிஸ்தவ வாக்களிச்சு சொல்றாங்க, தயவு செய்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க களத்துல இறங்கி நேரடியாக வேலை பாக்குறாங்க. தயவு செய்து எங்களை சிறுமப்படுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிறுவனர் எப்படி வாக்களிப்பாங்க? அதனால தான் சொல்றேன் இனிகோ ராஜ் ஏன் ஜெயிப்பார்னு சொல்லி சொன்னேன்னா, ஒருவேளை அவர் வந்து அதை குறி வச்சு கிறிஸ்தவர்கள் வாக்கு தான் குறி வச்சு விஜய் அந்த மாதிரி கணக்கு பண்ணி அங்க போயிருக்காருன்னா அந்த வாக்களும் விழாதுன்னு சொல்லி சொல்றேன். இஸ்லாமியர் வாக்கள் நீங்கள் காலம் காலமாக 2014 மட்டும் எக்ஸப்ஷன், அவங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அதனாலதான் அதிமுக 44% வந்துச்சு. அதை தாண்டி நீங்கள் காலம் காலமாக இஸ்லாமியர் வாக்கள் என்பது எப்பொழுதும் காங்கிரஸ் திமுக தான் போயிட்டு இருக்கு. அதுல பெரிய மாற்றமெல்லாம் வராது. நீங்க என்னதான் வந்து வக்பு வாரியம் ஆதரவு புலம்பினாலும் சரி, நாங்க இஸ்தார் நோன்புல போய் உட்கார்ந்துட்டு நான் அப்பதான் வந்து எல்லாருமே கழட்டி விட்டாங்க, இனிமேல் யாருமே கூட்டணி சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால நான் எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் காவலர்களாக இருப்பேன், சிறுபான்மை காவலரா இருப்பேன், நான் தனிச்சு தான் போறேன், நீங்க அங்க சொன்னாலும் சரி, இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நான் விட்டுறேன். முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு பெரிய அரசியல் புரிதலாம் இல்லாதவர்கள் வாக்களிப்பார்களே தவிர சிறுபான்மையினர் வாக்கள் போய்விடும் என்று சொல்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இப்படிதான் ஓவராலா இந்த சமூக ரீதியாக இப்படித்தான் பார்க்கின்றேன். ஒரு டவுட், நீங்க இதுவரைக்கும் சொன்ன பதில்ல ஒரு மாதிரி அரசியலற்றவர்கள் அபொலிட்டிக்கல் ஆட்களுடைய பெரும்பாலான ஓட்டு விஜய்க்கு வருங்கிறதா அவங்க கணிப்பா இருக்கு இல்லையா? ஆமா ஆமா நிச்சயமா அத கணிப்பா. அப்படி நான் வரேன். அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி அரசியலுக்குள் இருக்கிற ஆட்கள்ல அதிமுகவோட வாக்குகளை அதிமுக கூட்டணி வாக்குகளை அவர் பிரிக்கிறாருங்கிறது உங்க புரிதல் இல்லையா? ஆமா. திமுக நீங்க அந்த கட்சிகள் ஏன் வந்து அது விசிக காங்கிரஸ் வாக்குகளை பிரிக்க மாட்டாருன்னு நீங்க நம்புறீங்க? இல்லங்க நான் சொல்றேன், நீங்க நான் ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா இல்ல வந்து ஒரு 1 2 3 போட்டீங்கன்னா நான் முதல்ல வந்து அதிமுக வைக்கிறேன். நீங்க அடுத்தபடியாக நான் திமுக வைக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் விசிக போட்டீங்க. விசிக சில பேர் சொல்லும் பொழுது நீங்க தலித் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்க அதனால அவர் வந்து இருக்காங்கல்ல, அம்பேத்கர் ஒரு 11 அம்பேத்கர் கையில் எடுத்திருக்காரு. நீங்க அம்பேத்கர் எடுத்து அவருக்கு இதுக்கு என்ன பண்ணார்? இல்ல பெரியார் கையில் எடுத்து இதற்கு என்ன பண்ணார்? அவர் சமூக நீதினு பேசுறாரு, ஆனா ஆணவப்படுகொலை பத்தி பேச மாட்டார், வாய் மூடிட்டு இருப்பார். இல்ல பெரும்பாலும் சாவர்கர் கோல்வார்கர் மாதிரி ஒருத்தரை எடுக்காம பெரியாரையும் அம்பேத்கரையும் கையில எடுத்துட்டாரு, நீங்க அதுக்காகவே பாராட்ட வேணாமான்னு கேக்குறாரு. இல்லங்க எடுத்துட்டாருங்க, எடுத்துட்டு என்ன பண்றாரு? நீங்க கிறிஸ்தவ பெருவிழால போய் அவர் பேசுற நேரத்துல கிறிஸ்தவர்களுக்கு நாடு முழுக்க நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது, அவங்க தாக்கப்படுறாங்க, வட இந்தியால இந்த கொடுமைகளும் நடக்குது. ஒரு ட்வீட் போட்டாரா விஜய்? இல்லையே, எதுவுமே செய்யலையே. சிறுபான்மை திருப்பரங்குன்ற விஷயம் வந்துச்சு, இஸ்லாமியர்களோட பாதுகாவலர் சொல்லி சொல்றாரு, இஸ்லாமிய மக்களுக்கு பெருமக்களுக்கு பிரச்சனை நான் வந்து நிப்பேன்னு சொல்றாரு. நீ வீட்டுல உட்கார்ந்து கூட ட்வீட் போடல, நிக்கலாம் வேண்டாம், அது கூட பண்ணலையே. அப்போ நீங்க அவர்கள் அதனால நீங்க இந்த தலித்துகள் கூட பிரச்சனை வருது, நீங்க வந்து கவின் ஆணவ படுகொலை பாதிக்கப்பட்ட நபர் யாரும், கொலை செய்யப்பட்ட நபர் யாரும் தலித்துகளுக்கு ஆதரவு நின்றார் அவரு. அப்ப உடனே வந்து பிசிக்கல இருக்கிற இளைஞர்கள், அரசியல் தெரிந்த இளைஞர்கள் இல்லப்பா விஜய் தான் எனக்கு பிடிச்சிருக்காங்க, நிறைய பேர் தலித் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதனால நாங்களும் இங்க போறோம்னு சொல்லி போவாங்களா? நீங்க அரசியல் ரீதியாக விஜய் எதுவுமே செய்யல. இந்த 2 வருஷத்தில் விஜய் என்ன செஞ்சார்? ஒரே ஒரு போராட்டம், 3 நிமிஷம் போராட்டம் நடத்தினார். அதை தாண்டி விஜய் அரசியலாக ஏதாவது பெருசா பேசினாரா? பேசவே. இன்னைக்கு பாருங்க அவரு, நீங்க மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் நீங்க சின்ன சின்ன சுயேட்சை கூடங்க, சின்ன சின்ன கட்சிகள் கூடங்க, தொகுதினா தொகுதி சார்ந்த பிரச்சனை நோட்டீஸா போடுவாங்க, தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசிட்டு போவாங்க. எந்த ஒரு தொகுதி சார்ந்தும் அவர் பேசவே இல்லை. பெரம்பூர் மக்கள் உழைக்கும் மக்கள் ஆரம்பிக்கிறாரு, அந்த உழைக்கும் மக்களுக்கு நாங்க என்ன செய்ய போறேன் தெரியாது, திருச்சி கிழக்கு மக்களுக்கு நான் எல்லாம் செய்வேனா தெரியாது, நீங்க வந்து வில்லிவாக்கம் மக்களுக்கு தெரியாது, எக்மோருக்கு தெரியாது, என்ன பிரச்சனையே உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தீர்வுகளுக்கு நீங்க வரலாம். எந்த ஒரு தொகுதி 234 தொகுதிகள் இருக்கிற ஒரு பிரச்சனை கூட எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சிஎம் ஆக்கிருங்க. நீங்க சிஎம் என்ன பண்ண போறீங்க? நான் வந்து தேர்தல் அறிக்கை நான் திமுக உங்க கணிப்புப்படி தாவைக்கா எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் நீங்க நம்புறீங்க? நான் வந்து 8ல இருந்து 12 மேக்ஸிமம் நான் கொடுக்கிறது 12 தான். அதை தாண்டி போறதுக்கு ஆவரேஜ், ஆனா நான் ஆவரேஜ் சொல்லி சொல்றேன், அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த களம் மறுபடியும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் களம் தான். இன்னும் எலெக்ஷன் டே அன்னைக்கு போகும்போது இப்ப நான் லோக்சபா கட்சியில இருந்திருக்கேன். அப்போ வந்து சொல்லுவார் ஒருத்தர், தம்பி நான் விசில் நின்று தம்பி விசிலுக்கு தான் ஓட்டு போடலான்னு போனேன், ஆனா உள்ள போனா எனக்கு சூரியன் ரெட்டாளி தான் கண்ணுக்கு தெரிஞ்சது, சாரிப்பான்னு சொல்லி சொன்னார். அதுதான் எல்லா மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. உள்ள போன பிறகு அவங்களுக்கு விசில் கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தேர்தல் என்பது இருதுருவ அரசியல் தேர்தல். இது இவங்க 2 பேருக்கும் தான் போட்டி. விஜய் சொல்ற வார்த்தையில சொல்றேன், திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி. இந்த போட்டியில நான் யாரை வெற்றியடை வைக்கணுங்கிறத மக்கள் யோசிப்பாங்க, அப்படிதான் நடக்கும். விஜய் ரசிகர்கள் எக்ஸப்ஷன், விஜய் ரசிகர்கள் எக்ஸப்ஷன். அதுல